கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விட இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் வல்லவர் என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதில் சகலமும் செய்யக்கூடியவர். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? இயேசு யாரை அழைக்க வந்ததாக சொல்கிறார்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். But go and learn what this means. I desire mercy, not sacrifice. For I have not come to call the righteous but sinners. Matthew 9:13. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு சின்ன ஊரில் எப்சின்ற ஒரு கடுமையான ஆலய தலைவர் வாழ்ந்து வந்தாங்களா. அவங்க தினமுமே எல்லா விதிகளையும் ரொம்பவே சரியாக கடைப்பிடிப்பாங்களா. நல்லா ஜெயிப்பாங்களா, ஃபாஸ்டிங் இருப்பாங்களா, எல்லாரையும் பார்க்கும்படி காணிக்கைகளை கொடுப்பாங்களா. ஒரு நாள் கேபின்ற ஒரு ஏழை பெண் ஆலயத்துக்கு வந்தாலாம். அவ முன்னாடி இருந்த காலத்துல செய்த தவறுகளுக்காக ஊர்ல எல்லாருமே அறியப்பட்டவளா இருந்தாலாம். அவளை பார்த்து எல்லாருமே மெதுவா பேசிக்கொண்டாங்களா. ஆனா அவ எந்த காணிக்கையும் கொண்டு வரலையா. அதுக்கு மாறா அவ மண்டிடுவாளா. மண்டிட்டு, ஏசப்பா நான் பிழைத்துட்டேன், என்னை மன்னியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவாளா. அதை எப்சி பார்த்து இவையே இங்க இருக்கா, இவ இங்க இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாளா. தேவனுக்கு கொடுக்க எதுவுமே அவகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு மனதில் நினைப்பாளா. அந்த நேரத்துல அங்க ஒரு ஆசிரியர் வந்தாரா. அவர் மெதுவா கேட்டாரா, எப்சி தேவன் எது அதிகமா விரும்புகிறான்னு சொல்லிட்டு கேட்டாரா. உன்னோட வெளிப்படையான சடங்குகளையா இல்லைன்னா மனமாறிய உண்மையான இதயத்தையான்னு சொல்லிட்டு கேட்டாரா. எப்சி அமைதியா நின்னாலாம். அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் தொடர்ந்து சொன்னாரா, தேவன் பலியை விட இரக்கத்தையே விரும்புகிறார்னு சொல்லிட்டு. அவளுடைய மன திரும்புதலை அவர் பார்க்கிறார், அவளை நேசிக்கிறார். நான் நீதிமான்களை அழைக்க வரல, பாவிகளுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எப்சி அவளுடைய தவற உணர்ந்தாளா. அவ விதிகளை கவனமா செலுத்தினா, ஆனா இரக்கத்தை மறந்து விட்டான்னு சொல்லிட்டு நினைத்தாளா. அந்த நாள்ல இருந்து அவ மற்றவங்களை குறை சொல்லாம எல்லாரிடமும் இரக்கத்தரணும் நடக்க தொடங்கினாளா. ஏசப்பா எப்படி விரும்பினாரோ இதே போல ஏசப்பா நம்ம வெளியே என்ன செய்யறோன்றதை விட நம்முடைய தாழ்மையான நல்ல இதயத்தையே அதிகமா பார்க்கிறார். உண்மையா அவரோட நம்ம திரும்பி வந்தா அவர் கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். ஆமென்.